யார் பேசுறாரு? ஏன்ட்ட பேசுறாரு? ஏன்ட்ட பேசுறாரு? யார் பேசுறா? ஏன்ட்ட பேசுறாரு? யார்மா பேசுனா? அவர்ட்ட பேசுங்க. யார் வந்து பேசுனா? நீங்க அவ்வளோ பெரிய ஆள் தானே. நாள பேர் நான் சொல்லவே இல்ல. அப்ப பேசுங்க. ஏன் போலீஸ் ஏன் தம்மா பேசுறீங்க? அதான் நான் கேக்குறேன். பேசுங்க. எதுக்கு? அவர்ட்ட பேசுங்க. என்னோட போலீஸ் பேசுங்க. பேசுங்க அவ்வளோ இதுவா? என்ன பண்றீங்க? பேசுங்க. என்ன பேசணும்? பயமா? நான் எனக்கு பயம். நான் சொல்றேன்ல நான் ஒரு நிமிஷம் சொல்றீங்களா? வரேன்னா நான் சொல்றேன்ல ஒரே நிமிஷம் கேளுங்க. சார் நான் சாரி கேக்குறேன். அவர்ட்ட பேசுங்க. நீ பேசுங்க தம்பி. அண்ணா இங்க பாருங்க. என்னோட பிரதர் சாரி கிட்ட விட்டுறேன். இங்க பாருங்க. ஏய் வாடா. என் போன் என் கையில வரணும். அருவு தம்பி. என் போன் என் கையில வர தரும தம்பின்னு தான் சொல்றேன். தர மாட்டேன்னு சொல்றேன். அவர்ட்ட பேசுங்க. நான் எதுக்குப்பா பேசணும்? நீங்க யாரு? நீங்க யாருப்பா? நீங்க யாரு? நீங்க யாருப்பா? யூனிஃபார்ம் போட்டுருக்காரு. கனிமொழி மேம் பிஏ ஓட தம்பி. நான் போலீஸ் பேசுங்க. அவர்ட்ட பேசுங்க. எதுக்கு நான் பேசணும்? பேசுங்க. எதுக்கு நான் பேசணும்? அவரோட பேர் இருக்காரு. அவர்ட்ட பேசுங்க. வணக்கம், என் பேர் வந்து கிரண். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பொள்ளாச்சிலேருந்து கோயம்புத்தூர் ஒரு சின்ன பர்சனல் ஒர்க்காக வந்து போயிருந்தோம். முடிச்சுட்டு கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகும்போது கோயம்புத்தூர் 100 ஃபீட் ரோட்டில் வந்து போலீஸ் செக்கிங் இருந்தது. அப்போ இருந்துட்டு கொஞ்சம் ட்ரங்க் போனில் இருந்ததுனால போலீஸ்கிட்ட தப்பான வார்த்தைகள் வந்து பேசிட்டேன். அது வந்து சாரி. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரி கனிமொழி எம்பி மேம் அவங்க நேமை யூஸ் பண்ணது வந்து தப்பு தான். அவங்க பிஏ யாருன்னு வந்து எனக்கு தெரியாது. எனக்கும் அவங்களுக்கும் எந்த வித ஒரு சம்மந்தமும் இல்லை. ஃப்ரெண்ட் கிட்ட தெரிஞ்ச ஒருத்தர் ஃபோன் பண்ணி கொடுத்து தான் இந்த மாதிரி வந்து பேச சொன்னேன். அதுக்கும் சாரி. பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணதுக்கு சாரி. சாரி. கோவையில் கனிமொழி எம்பி அவர்களின் பெயரை மது போதையிலிருந்து இளைஞர் பயன்படுத்தியதற்கு தற்போது மன்னிப்பு கேட்டு அவர் வீடியோ வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். கனிமொழியின் உதவியாளர் தன்னுடைய அண்ணன் என்றும் அவரிடம் பேசுங்கள் என்று மது போதையில் இருந்த அந்த நபர் காவலரை மிரட்டும் அந்த காட்சிகள் நேற்று பதிவாகி வெளியாகி இருந்தது. இந்த சூழ்நிலையில் அதற்கு அவர் வருத்தமும் மன்னிப்பும் தெரிவித்து கனிமொழி எம்பி அவர்களுடைய உதவியாளர் யார் என்றே தனக்கு தெரியாது என்றும் வீடியோ வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, கண்ணியமிக்க ஒரு தலைவரது பெயரை பொது வழியில் பயன்படுத்தியதற்கு மன்னிப்பு கோரியிருக்கிறார் அவர். போலீசாருடன் தப்பிப்பதற்காக இதுபோன்ற அவர் பேசியிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. பொதுவெளியில் கண்ணியமிக்க தலைவர் பெயரை பயன்படுத்தி பணி செய்ய விடாமல் தடுத்ததாக போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் மது போதையில் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தியதாக அந்த இளைஞர் மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, கனிமொழியின் உதவியாளர் தனக்கு யார் என்றே தெரியாது எனவும் கூறி மன்னிப்பு கேட்டு இளைஞர் வீடியோ வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோ காட்சிகளை தான் தற்போது நேரலையில் பார்த்தோம்.